அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம். பரிகாரம் என்பது எப்பயுமே இப்போ ஜோதிடர்கள்ல சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிகாரம் என்று சொல்லி ஜோதிடர்கள் சொல்லி நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்றவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு பரிகாரம் சொல்லி ஜெயிக்க தெரியாம இருந்திருக்கோம், அதனால மற்றவனுக்கு ஒரு சொல்லுவார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ரீதியில் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இறைவன் தான் கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு மந்திரம் எழுதி கொடுத்து ஒரு சின்ன சிலை கொடுத்தன்னா அது வேலை செய்யும். இதை எத்தனையோ பேர் என்ன சொல்றாங்கன்னா, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன பார்த்திருக்காரு. பார்த்து என்ன சொல்லனா, அவருக்கு எனக்கு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஆகி போச்சு. அப்போ சார், நான் கொடுத்தது கரெக்டு, நீங்க முறையா கடைப்பிடிங்க, கண்டிப்பாக நீங்க வெற்றி பெற்றுருவீங்க. இல்லை, எனக்கு 108 நாளைக்குள்ள நடக்கல அப்படின்னாரு. 108 நாளைக்குள்ள நடக்க வேண்டும், எல்லா மனிதனுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரமா நடந்துடும், கவலைப்படாதீங்கன்னு தான் ஜோதிடர்கள் சொல்லணும். 5 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொன்னா யாருமே என்ன சொன்னா பரிகாரம் பார்க்க மாட்டாங்க. அப்ப சரி, அந்த கிளாரிஃபிகேஷன் அவர் நின்றுட்டார். அதுக்கு பிறகு 4 வருஷம் கழிச்சு நேற்று வரார். 4 வருஷம் கழிச்சு என்ன சொன்னான்னா, நான் இன்னாரு, என்ன தெரியுமா உங்களுக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கு மனஸ்தா வந்துருச்சு அப்படின்னா. பரவாயில்ல, மனஸ்தா வந்துட்டாலும் அலுவலகத்துக்கு வந்தாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், வாங்க உட்காருங்க. என்ன, நான் இப்போ சினி ஃபீல்டில் டைரக்டராக இருக்கேன். நீங்கள் குலவேசி கொடுத்த சிலையும் என்ன சொல்லலாம்னா அந்த சக்கரத்தையும் வச்சும் நான் வழிபாடு பண்ணேன். வழிபாடு பண்ண பிறகு எனக்கு பெரிய மாற்றங்கள் தெரிஞ்சது. ஆனால் நான் அவசரப்பட்டு உங்களோட ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்கிட்டுங்க, மன்னிச்சுக்கிடுங்க, நான் நோ ப்ராப்ளம். அதனால என்ன இருக்குது, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கற்றறிந்தவர்களுக்கு யார் யார் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும், அவர்கள் எப்படி என்ன வதத்தை அனுபவிப்பார்கள் நமக்கு தெரியும். அவரும் ஒரு சின்ன வதத்தை அனுபவிச்சுட்டு தான் ரொம்ப அவருக்கு அது ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நான் நல்லா இருக்கேன், சினி ஃபீல்டில் டைரக்டராக இருக்கேன், அது அவருக்கு சந்தோஷம். அவர் உடலில் இருக்கிற சின்ன நோயை பார்த்தோன்னே எனக்கே மனசு ரொம்ப வெறுத்து போச்சு. பாவம், ஒரு 70 வயசுல போய் ஒரு மனுஷன் என்ன சொன்னானா, ஒரு வதத்தை உடல் ரீதியாக போட்டானா எப்படி இருக்கும் தெரியுமா, மனைவி இல்லாமல். கவலைப்படாதீங்க, நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டோம். ஆனால் எல்லா விஷயமும் ஜோதிடத்திலேயும் ஆன்மீகத்திலேயும் நடக்கும். நான் நடக்காதுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது சில நேரங்களில் உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுக்கும். அப்ப சஞ்சலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கண்டிப்பாக வேணும். அப்ப அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் நீங்களும் பெரிய வெற்றியாளர்களாக மாறலாம். ஆமா, வதம் பட்டால்தான் மண்டையில் இருக்கிற மூளை வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அந்த வகையில் எனக்கு தெரிந்த அன்றாட வெற்றிக்கு நாம் என்ன நம்மளுடைய ஜாதக ரீதியாக, நம்மளுடைய நட்சத்திர ரீதியாக நாம் என்ன தானம் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த விதத்தில் உங்களுடைய 13வது நட்சத்திரத்திற்குண்டான பழமும் 15வது நட்சத்திரத்திற்குண்டான பழமும் தினமும் தானம் செய்யுங்கள். தானம் என்பது பிறர் கொடுத்தால் வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு கோவில்ல, பிள்ளையார் கோவில்ல உங்களுடைய 13வது நட்சத்திரத்திற்குண்டான பழமும் 15வது நட்சத்திரத்திற்குண்டான பழத்தையும் நீங்கள் வைத்து விட்டு வர 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 என்ன சொல்றாருன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். இது உண்மையா? உண்மை. நான் இதை பரிச்சித்து பார்த்திருக்கிறேன். அப்ப பழம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொருத்துக்கும் என்ன சொன்னான்னா ஒரு பொருள் இருக்குது. பசுபதினா முந்திரி, பரணினா நெல்லிக்காய், கார்த்திகைனா பேரிச்சம்பழம், ரோகிணினா என்ன சொல்லலாம்னா நாவல் பழம், மிருகசீரிடம்னா தேங்காய், திருவாதிரைனா நாட்டு வாழைப்பழம், புனர்பூசம்னா என்ன சொன்னா கரும்பு சாறு அல்லது கரும்பு, பூசம்னா ஆப்பிள், ஆயில்யம் அப்படின்னு சொன்னா முருங்கைக்காய், மகம்னா மாங்காய்,
பூரம்னா எலுமிச்சம்பழம், உத்திரம்னா வந்து மாதுளம்பழம், அஸ்தம்னா ஆரஞ்சு பழம், சித்திரைனா பப்பாளி, சித்திரைனா பப்பாளி, சித்திரைக்கு அடுத்து சுவாதினா வந்து இந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன, அது பேர் என்ன பேருனா பாயாசத்துக்கு போடுவாங்களே, அந்த படக்குன்னு வரமாட்டேக்கு, அதை பாயாசத்துக்கு போடுறது வந்து என்ன சொல்லணும், உலர் திராட்சை, கிறிஸ்மஸ் பழம்னு சொல்லுவாங்க. விசாகம்னா கற்கண்டு, அனுசம்னா வந்து நொங்கு அல்லது கருப்பட்டி, கேட்டை அப்படின்னா செர்ரி பழம், வல்லாரை மிட்டாய், மூலம்னா கொய்யாப்பழம், பூராடம்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிப்பழம், உத்திராடம்னா பலாப்பழம், திருவோணம்னா சீதாப்பழம் அல்லது கேசரி, அவிட்டம் என்று சொன்னால் தக்காளி அல்லது தக்காளி சாதம், சதயம் என்று சொன்னால் கருப்பு திராட்சை, புரட்டாதி என்று சொன்னால் மாம்பழம், உத்திரட்டாதி என்று சொன்னால் அனாசி பழம், ரேவதி என்று சொன்னால் இளந்தப்பழம். இவ்வளவுதான். இதுல உங்களுக்கு எது 13வது நட்சத்திரம், நீங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 13வது நட்சத்திரம் எது வருகிறதோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தையும் 15வது நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தையும் நீங்கள் டெய்லி தானம் பண்ணுங்கள். அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஆப்பிள் பழம் வாங்கணும்னாலே வந்து ஒரு பழம் 50 ரூபா. அம்மா அப்ப வந்து என்ன சொன்னா, குறைஞ்சது இன்னைக்கு 50 ரூபாய்க்கு உள்ள இருக்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நீங்க என்ன சொல்றாங்கன்னா, அது உங்களுடைய தகுதிக்கு தக்கன வந்து அந்த 13வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட நட்சத்திரமும் 15வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பந்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தையும் நீங்கள் யாருக்காவது என்ன சொன்னா தானம் கொடுத்து கொண்டே இருக்க 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 உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். இது வந்து ஒரு ஷார்ட் ரூட்டான வழி. அப்ப அந்த ஷார்ட் ரூட்டான வழியை வந்து என்ன சொன்னா நம்ம கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அதை கடைப்பிடிக்க மாட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த ஷார்ட் ரூட் வந்து என்ன சொன்னால் டெய்லி ஒரு நாள் என்ன செய்யணும்னா 13வது நட்சத்திரத்துக்கு உண்டான பழம், மறுநாள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 15வது நட்சத்திரத்துக்கு உண்டான, இப்படி ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க. இதோடு சேர்த்து நம்மளுடைய 2 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களையும் தானம் பண்ணுங்கள். இது 3மே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இது 3ம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் வெற்றி பெறலாம். சங்கடப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள 13வது நட்சத்திரத்திற்குண்டான பழத்தையும் 15வது நட்சத்திரத்திற்குண்டான பழத்தையும் நீங்கள் தானம் பண்ண 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 வெற்றி அடைந்து விடுவீர்கள். வாழ்க்கையில் வந்து புகழின் உச்சத்திற்கு வர வேண்டும். இந்த சமுதாயம் நமக்கு நல்ல அந்தஸ்தை கொடுக்கணும். நம்மளை வந்து 4 பேர் பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடணும். நம்மளை வந்து ஒரு மனிதனை மனிதனாக மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தை தானம் பண்ணுங்கள். நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்தையோ அல்லது தான உணவையோ, என்னை பொறுத்தளவு பழம் என்பது அது இயற்கையாக பூமியில் விதைக்கப்பட்டு அதன் மூலமாக இயற்கை கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதனால பழத்திற்குத்தான் அதிக மதிப்பு. அந்த பழத்திற்கு அதிக மதிப்பு இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் 27வது நட்சத்திரத்திற்குண்டான பழங்களை தானம் பண்ண உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். நீங்கள் புகழின் உச்சத்திற்கு வர வேண்டும். ஒரு நல்ல புகழோடு இருக்கணும். 4 பேர் மதிக்கத்தக்க மனிதனாக இருக்கணும். ஒரு தலைமை பதவிக்கு வரணும். அந்த தலைமை பதவிக்கு வந்தாலும் 10 பேருக்கு வந்து என்ன சொல்லலாம், தலைமை பதவிக்கு வருவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் 10 பேருக்கு சோறு வாங்கி போடுறதுக்கு உண்டான தகுதி இருக்கணும். இல்லைன்னா வந்து என்ன செய்வேன், போய் சும்மா உட்காந்துட்டேன், ஒரு டீ கூட கிடைக்காது அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப 13வது நட்சத்திரம் அன்றைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுத்துரும் தானம் பண்ணினால். 27வது நட்சத்திரம் சமூகத்தில் முதல்ல நீங்க வந்து என்ன சொன்னோம், ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். பிற மனிதர்கள் உங்களை மதிப்பார்கள். தலைமை பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களை தானம் பண்ணுங்கள். நீங்கள் தலைமை பதவிக்கு வர வேண்டும், ஒரு அந்தஸ்தான பேர்சனாக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளையோ பழங்களையோ, முடிஞ்சவரை பழங்களை தானம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும்.
போராட்டங்கள் தீரும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் தீரும். இது ஒரு ஒரு பழங்கால ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ள, குமாரசாமியத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ஒரு விதி. அந்த குமாரசாமியத்தில் இது சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம இதை பரீட்சித்து பார்த்ததுனால், என்னுடைய எதுக்கு என்ன சொன்னா, அதை நான் தானம் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக நன்றாக இருக்கிறது, அதனால் நீங்கள் பரீட்சித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.